என்னங்க என்னங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க? யோசிச்சுட்டு இருக்கேன் விஜய். யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எதை பத்தி? அக்கா தங்கச்சிகளான உங்களை பத்தி. ஏன் எங்களுக்கு என்ன? என்னாச்சு விஜய் உங்களுக்குலாம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம எவ்வளவு பிரியமா இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு சரி அதை விடு. நம்ம ஆஸ்பத்திரி போனோம்ல, தனனி நம்மளை பார்த்து வாங்கன்னு கூப்பிட்டாங்கல்ல, ஆமாக்கான்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் சகஜமா பேசிருக்க வேண்டியதானே? என்ன முறைக்கிற? என்னங்க நீங்க என்ன பேசுறீங்க? தனாக்கா என்னைய வான கூப்பிட்டுச்சு, உங்களை கூப்பிட்டுச்சு, அதுவும் பொதுவா கூப்பிட்டுச்சு. என்னைக்கு எனக்கு மரியாதை கொடுத்து வான கூப்பிட்டுச்சு, இன்னும் கூப்பிடுறதுக்கு. என்னதான் இருந்தாலும் இவ்ளோ வீம்பும் பிடிவாதமும் ஒருத்தருக்கு இருக்கிறத நான் பார்த்ததே இல்லைங்க. என்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட பேசுதோ அன்னைக்குதான் நானும் அதுகிட்ட பேசுவேன். எப்படி விஜய் இப்படிலாம் பேசுற? வீம்பையும் பிடிவாதத்தையும் பத்தி நீ பேசுறியா? அதுல உன்னை மிஞ்சருக்கு யாருமே கிடையாது. இது பாருங்க, இந்த விஷயத்துல நான் அப்படி இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இங்க பாரு, ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்க. தான் பண்ற தப்ப யாருமே தானே உணர்றது கிடையாது. ஆனா அடுத்த பண்ற தப்பு. சாமி, தேவையில்லாம ஏன் பேசலன்னு கேட்டுட்டேன். அதுக்காக நீங்க அந்த டாபிக் தான் பேசணும்னு முடிவோட இருக்கீங்க போல இருக்கு. சரிமா, இனிமே வாயை திறக்கல, சாப்பிடு. என்னங்க? என்ன? என்னங்க உங்களதான் கூப்பிடுறேன். வேண்டாம் விஜய், நான் ஏதாவது பேசுவேன், அப்புறம் உன்கிட்ட வாங்கி கட்டிக்குவேன். இதெல்லாம் தேவையா? அதை விடுங்க. ரவி மாமா பண்ணது கொஞ்சம் கூட சரியே இல்லைங்க. இது அடுத்த டாபிக் ஆகும். சொல்றத கேளுங்க. லீலாவுக்கு இந்த மாதிரி டைம்ல ரவி மாமா கூட இருந்தா தானே நல்லா இருக்கும். அவர் பாட்டுக்கு வெளியே போயிட்டாரு. அவர் கூட இருந்திருந்தா லீலாக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்திருக்கும். என்னங்க, நீங்க என்னோட பிரசவ டைம்ல என் கூடவே இருப்பீங்கல்ல? என்னங்க இது? எதுவுமே சொல்ல மாட்டீங்க. நான் சில விஷயங்கள் இது வரைக்கும் உங்கள்கிட்ட பேசுனதில்லை விஜய். ஏன்னா அதுக்கான சந்தர்ப்பம் இது வரைக்கும் வாச்சதில்லை. என் வாழ்க்கையிலேயே என்னை ரொம்பவும் பாதிச்ச, என்னை ரொம்பவும் கஷ்டப்படுத்தின விஷயம் எங்க அக்காவோட பிரசவ நேரம். அப்ப அவங்க பட்ட வேதனை, போராட்டம், வலி, இதெல்லாம் பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன் விஜய். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரசவங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். தாய்மைங்கிறதையும், ஒரு பொண்ணு ஒரு குழந்தையை பெத்தெடுக்க எவ்வளவு கஷ்டப்படுதுங்கிறதையும் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பெண்கள் மேல இருந்த மரியாதை ரொம்ப ரொம்ப அதிகமாயிருச்சு. ஆம்பளைய கஷ்டங்கிறது சம்பாத்தியத்துல மட்டும்தான். ஆனா ஒரு உயிரை கொடுத்து இன்னொரு உயிரை உருவாக்கி அதை கடைசி வரைக்கும் கண்ணில் வச்சு பாதுகாக்கிறது பொம்பளை தான் வச்சு. அந்த மாதிரி நேரத்தில் நான் ஒரு முடிவு பண்ணேன். இனிமே என் வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த பொம்பளையையும் கொஞ்சம் கூட குறைவா பேசக்கூடாதுன்னு. இன்னைக்கு வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என் மனசுல இருக்கிறதெல்லாம் நம்ம குழந்தைய நீ பெத்து கொடுக்க போற அந்த நிமிஷத்தை பத்தி தான். அந்த நிமிஷத்தை நினைச்சு ஒவ்வொரு நொடியும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதை நினைச்சா சந்தோஷமாவும் ஆர்வமாவும், அதே நேரம் ஒரு பயம். என் மனசுல ஏதோ ஒரு இடத்துல இருந்து அந்த பயம் திக்கு திக்குன்னு அடிச்சிட்டு இருக்கு விஜய். என்னங்க இது? சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. உண்மை விஜய்,
இதான் உண்மை. தாய்மைங்கிற உண்மைக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ஆம்பளையா இருந்தாலும் சின்ன பிள்ளைதான். பயப்படாதீங்க, நல்லபடியா நம்ம குழந்தைய நான் பெத்தெடுப்பேன். அதுவும் நீங்க என் பக்கத்திலேயே இருந்தீங்கன்னா எந்த கஷ்டமும் இல்லாம உங்க குழந்தைய சந்தோஷமா நல்லபடியா பெத்து உங்க கையில கொடுப்பேன். ஸ்வீட் சொல்லவா? எப்பவும் நம்மள பார்த்து கொஞ்சமாவது பயப்படுற மனுஷன் இப்ப என்னன்னா போஸ் வீடு விசேஷத்துக்கு போயிட்டு அப்புறமா தான் இங்க வந்திருக்காரு. நாமெல்லாம் இங்க வந்துட்டோம். சாமி படத்தை எடுத்துக்கிட்டு நேரா கிளம்பி அவர் இங்க வந்திருக்காரு. இந்தாப்பா வச்சுக்கோ. உன் மாமனார் கொடுத்த படத்தை வச்சு பூ போட்டு சாமி கும்பிடு. ஒரு சங்கதி தெரியுமா உனக்கு? உன் குழந்தைய லீலாவுக்கு குழந்தை பிறந்திருக்கான். அப்படியா? ஆஸ்பத்திரியில சுகப்பிரசவத்தோட பிறந்திருக்கான். ரெட்ட பிறப்பான். 2 பொம்பளை பிள்ளைங்களாம். நட்ராஜ், படு படு படு. ஓ, படு. சரோ, மாமா நேரா இங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு தானே போனாரு? ஆமா. அப்ப நீயும் அவர் கூட போய் லீலா குழந்தை பார்த்துட்டு வந்திருக்கலாமே. ஏன் நானே வம்ப விலைக்கு வாங்குறதுக்கு யோசனை சொல்றீங்களா? என்ன சொல்ற? பின்ன என்னங்க, நான் உங்ககிட்ட கேட்காம என் தங்கச்சியை பார்க்க போயிட்டு அத்தை என் மேல கோவப்படுறதுக்கு நானே ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்த மாதிரி ஆயிடும்ல. இந்த நிலைமையில நான் போயிருந்தேன்னா அவ்வளவுதான், இங்க பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏற்கனவே அத்தைக்கு அப்பா மேல அவ்வளவு கோவம். நீ சரியா புரிஞ்சுக்காம பேசுற. என்ன புரிஞ்சுக்கணும்? ஏங்க, எங்க அப்பா என்ன விசேஷத்துக்கு வராம தட்டி கழிக்கிற ஆளா? உங்களுக்கு தெரியாத அப்பாவை பத்தி? அப்படி இல்ல சரோ, அம்மாக்கு இப்பெல்லாம் மாமா மேல ஒரு மரியாதை வந்திருக்கு. ஆமா சரோ, மாமா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வராம அவங்க வீட்டுக்கு போனாருன்ற வருத்தம் அம்மாக்கு இருக்கிறதுக்கு காரணம் மாமாவை அம்மா முக்கியமான ஆளா நினைக்கிறதா. முக்கியமான ஆளு நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வரலையேங்கிற வருத்தம் தான். அதை நீ சரியா புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு இதுக்கும் லீலா வீட்டுக்கு போறதுக்கும் முடிச்சு போட்டா எப்படி? நீங்க சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு எனக்கு புரியுதுங்க. புரியுதுல? அப்புறம் என்ன? இன்னைக்கு நடந்ததுக்கெல்லாம் இது மட்டும்தான் காரணம்னு இல்ல, அதை புரிஞ்சுக்குங்க. சரோ, நாளைக்கு காலைல சீக்கிரம் எழுந்து ரெடி ஆயிடு. லீலா குழந்தைய போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்பா, அழுதுட்டு இருக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஒண்ணும் இல்லையா? அழுது கண்ணெல்லாம் சவந்திருக்குது, என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா. என்ன ஏதும் பிரச்சனையா? மாப்பிள்ளை விஷயமாவா? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்காத. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. உன் மனசுல ஏதோ வேதனை இருக்குது. மாப்பிள்ளை இங்க இல்லைன்னு தானே? எனக்கு எல்லாம் புரியுதுமா. இந்த குழந்தைகளை பார்த்தா அந்த இடத்தை விட்டு நகரவே தோணாது. அவர் இங்க எல்லாம் மதுரைக்கு போயிட்டு தானே கலங்குறேன். அப்பா, என் மனசுல எந்த ஒரு வருத்தமும் இல்லப்பா. நீங்களே ஏன்பா எதையாவது கற்பனை பண்ணிக்கிறீங்க? பின்னே அழுவுற? அப்பா, வலி தாங்கலப்பா. அம்மட்டு வலியா?
இது ஏன் முன்னாலே சொல்லல? நான் தான் வெளியே போயிருந்தேன். நான் தளத்துக்கிட்ட சொல்லக்கூடாது ஏத்தானா? அப்பா அக்கா தூங்கிட்டு இருக்குப்பா, எழுப்பாதீங்கப்பா. வலி தாங்காம தான் அழுத்துட்டு இருக்கிறேன். அவளே எழுப்ப கூடாது. இரு, நான் டாக்டர் கூட்டியாரன். அப்பா வேணாம்ப்பா. நீ சும்மா இரு, நான் வரேன். அம்மா அம்மா, நர்சம்மா நர்சம்மா, என் பொண்ணு வலி தாங்காம துடிச்சுக்கிட்டு இருக்கிறா. வந்து ஒரு ஊசி போடுங்கம்மா. வாங்கம்மா, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கம்மா. என்னம்மா பண்ணுது? லேசா எரிச்சலா இருக்கு சிஸ்டர். எரிச்சலா இல்ல வலியா? அங்க இல்ல சிஸ்டர். இங்கயா? ம்ஹும். இங்க வலிக்குதா? ம்ஹும். முன்னாடி எரிச்சலா இருந்தது, ஆனா இப்போ இல்ல. ஒண்ணு இல்லையா? நீ என்னன்னா வலி இல்லைங்கிற, உங்க அப்பா என்னடா அங்க வந்து சத்தம் போடுறாரு. அம்மா நர்சம்மா, ஊசி போட்டீங்களா? வலி சரியா போச்சா? சரியா இருக்குன்னு தான் நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னனே. அவங்க நல்லதா இருக்காங்க. இல்லம்மா, வலி தாங்காம அழுதுகிட்டு இருந்துச்சு. அழுதுச்சுன்னா என்ன மனவேதனையோ அத முதல்ல கவனிங்க. என்ன வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க சார். என்ன வீடு தேடி வந்திருக்கீங்க? கார்மெண்ட்ஸ் ஆர்டர் விஷயமா கோபி பக்கம் வந்திருக்கேன். அப்படியா? நான் தான் இன்சார்ஜ். என்கிட்ட பேசலாமே. ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட சொல்லணும்னா சொல்றேன். இப்ப நீங்க கோபி கிட்ட பேசணும், அவ்வளவுதானே? ஆமா சார். வாங்க. ஒரு விஷயம், இப்ப நாம பேசுனதெல்லாம் கோபி கிட்ட சொல்லிடாதீங்க. இல்ல, வாங்க. வாங்க. கோபி சார். வாங்க சார், வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ. சாரு என்கிட்ட தான் பேசுறேன்னு சொன்னாரு. நான் தான் அதெல்லாம் முறை இல்ல, கோபி தான் பாஸ், நீங்க அவர்கிட்ட பேசுங்க கூட்டு வந்தேன். சார், என்ன சார் வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நீங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு கவர்மெண்ட் சம்பந்தமா வேலை செய்யற மாதிரி தெரியுது. ஒரு கணக்கு ஒண்ணு வச்சுக்கிட்டு இருந்துச்சு, அதான் சரி பண்ணிட்டு இருந்தேன். விஜய், டீ எடுத்துட்டு வா. சரிங்க. என்ன சார் விஷயம்? ஒரு அர்ஜென்ட்டான ஆர்டர் சார். 5000 காட்டன் ஷர்ட் தச்சு கொடுக்கணும். அதுவும் எந்தவித தப்பு இல்லாம இருக்கணும். 10 நாள்ல முடிச்சு கொடுக்கணும். 10 நாள்லயா? ஆமா சார், 10 நாள்ல முடிச்சாகணும். சார், இப்ப நம்ம கார்மெண்ட்ஸ் இருக்கிற சூழ்நிலையில ரொம்ப கஷ்டமாச்சே சார். இல்ல சார், எப்படியாவது முடிச்சு கொடுத்துருங்க. என்ன சார், நீங்க ரெகுலரா நமக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம கார்மெண்ட்ஸ் இப்ப எவ்வளவு டைட்டா போயிட்டு இருக்குன்னு. தெரியும் சார். உங்க ஆர்டரை உங்களை விட்டுட்டு வெளியில கொடுக்க முடியுமா? எப்படியாவது ஓட்டி போட்டாவது இதை முடிச்சு கொடுங்க சார். ஏற்கனவே 4 நாள் ஓட்டில தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப ஸ்கூல் சீசன் இல்லையா சார். இதுக்கு மேல நான் ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியாது, பேர் கெட்டு போயிடும். அப்ப என்னதான் வழி? அடுத்த வாரம் இந்நேரம் எல்லாத்தையும் நான் அனுப்பி ஆகணுமே. எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது. சொல்லுங்க. என்னங்க? தேங்க்யூ. சாப்பிடுங்க சார். நம்ம கார்மெண்ட்ஸ்ல முன்னாடி என்னோட சகல போஸ் இருந்தார் இல்லையா, இப்ப அவர் தனியா ஒரு கார்மெண்ட்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க அவர்கிட்ட நேரடியா கொண்டே கொடுத்துடலாமே. இல்ல சார், புது ஆளுகிட்ட கொடுத்தா அது சார், அது வேற கார்மெண்ட்ஸே இல்ல சார், நம்ம கார்மெண்ட்ஸ் தான். ஒரு வசதிக்கு அவர் தனியா வச்சிருக்காரு, அவ்வளவுதான். அப்ப ஒண்ணு பண்ணுங்க, உங்ககிட்டே நான் ஆர்டர் கொடுக்குறேன். நீங்க நேரா கொண்டு போய் அந்த கார்மெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருங்க. உங்க பொறுப்புலயே அதை முடிச்சு கொடுத்துருங்க. அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல சார். நம்ம கார்மெண்ட்ஸ்ல எப்படி நம்ம சொன்ன டயத்துல சொன்ன குவாலிட்டியில கொடுக்குறோமோ அதே மாதிரி அவரும் கொடுப்பாரு. இதுக்கு நான் பொறுப்பு. சரி, உங்க பேச்ச நம்பி நான் நேரடியா அங்க போறேன். தாராளமா சார். தேங்க்யூ சார். ஓகே. இதுதான் அவரோட அட்ரஸ், தனலட்சுமி கார்மெண்ட்ஸ். ஓகே, நான் நேரடியா போய் அவர்கிட்ட ஆர்டர் கொடுத்துறேன். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வரமா. நிலைமையை பார்த்திடா குமார், கழுதை தெரிஞ்சு கட்டரும்பான கதையாகி போச்சு. என்ன லட்சுமணா, நீ வர வர பழமொழியெல்லாம் பின்னி எடுக்க ஆரம்பிச்ச. ஆமா, இதுக்கு என்ன அர்த்தம்? டேய், கழுதை தெரிஞ்சு கட்டரும்பான கதையா? கார்மெண்ட்ஸுக்கு ஓனர் ஆகிற கோபி இப்ப ஏஜென்ட் கோபியா மாறிட்டான்டா. கரெக்டா சொன்ன லட்சுமணா. கோபி, இந்த வீழ்ச்சியை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. ஏஜென்ட்டுக்காவது கமிஷன் கிடைக்கும், நீ என்ன இலவச ஏஜென்டா? பாரியா, வர வர என்ன மதிச்சு திட்டுறத விட இல்லையா? எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கியா?
என்னங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? போஸ் மாமாவுக்கு ஆர்டர் வாங்கி கொடுக்குறீங்க சரி, ஆனா வந்தவர் உங்களை பொறுப்பெடுத்துக்க சொன்னார்ல, அதை விட்டுட்டு ஏன் போஸ் மாமா கம்பெனிக்கு அனுப்புறீங்க? எல்லாம் காரணமா தான் விஜய். போஸ்ன்னு இப்பதான் தனியா கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை வர வேணாமா? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வெளி பார்ட்டிகளோட நேரடி தொடர்பு வச்சுக்கிறதா அவர் தொழில் வளர்ச்சிக்கு நல்லது. இன்னொரு விஷயமும் இருக்கு விஜய். இப்ப நடக்கிற கூத்தையெல்லாம் பார்த்தா ஏதாவது ஒரு காலகட்டத்துல எனக்கும் போசனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம பிரிச்சு வைக்க போறீங்க. அந்த மாதிரி நேரத்துல அவர் எதுக்கு என்ன எதிர்பார்க்க கூடாது இல்லையா? இந்த மாதிரி பார்ட்டியோட நேரடி தொடர்பு இருந்துச்சுன்னா அவர் தைரியமா தொழில் பண்றதுக்கு வசதியா இருக்கும். என்ன அமைதியாயிட்டீங்க? ஒண்ணும் இல்ல. இல்லையே, ஏதோ பெருசா யோசனையில இருக்க மாதிரி தெரியுது. லீலாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. அவ்வளவுதானே? சாயந்தரம் ரெடியாரு, வந்து கூட்டு போறேன். வேணாம், இப்பவே என்ன கூட்டிட்டு போங்க. இப்பவே வா. ஏன்? அந்த குரங்கு மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடும். அந்த நேரத்துல போனதான் நான் கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருந்துட்டு வரலாம். குரங்கா? யார்? தனனியா? போசனனுக்கு தனியா நேரடியா அந்த பார்ட்டி அனுப்பிச்சு வச்சதுல எந்த தப்புமே கிடையாது. ஏன் விஜய்? தனனி குரங்குனா அப்ப நீ? ஓ, அழகான குரங்கு. ஆத்தா கிளம்பிருத்த, வந்து கூட்டு போறேன். மாமா மாமா என்ன பவானி, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் மாமா. பரவாயில்லையே, டிஃபன்லாம் பண்ண கத்துக்கிட்ட உள்ள இருக்கு. நான் சமைக்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு மாமா. சரி சரி, சும்மா சொன்னேன். எப்ப மாமா திரும்பி வருவீங்க? ஒண்ணு பண்றேன், சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு அக்காவை கூட்டு வந்துடுறேன். மத்தியானம் சமைச்சிட்டு 2 பேரும் ஒண்ணா போயிடலாம். சரியா? சரி மாமா. கிளம்புறேன்.